குளத்தூரையும் என்னையும் பிரிக்க முடியாது, அதே மாதிரி பொங்கலையும் திமுக பிரிக்க முடியாது. நம்முடைய திராவிட இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் உரிமையோட, உற்சாகத்தோட, உணர்வோட கொண்டாடுகிற விழா தான் இந்த பொங்கல் விழா. ஏன்னா மற்ற விழாக்களை பார்க்குற போது அதுக்கு மதம் இருக்கும், ஜாதி இருக்கும். ஆனால் பொங்கல் விழாக்கு மட்டும் தான் மதம் ஜாதியெல்லாம் கிடையாது, தமிழ் சாதி தான் இருக்கும். தமிழர்கள் திருநாள் இது, வன்முறை கிடையாது. நம்முடைய உழைப்பை போற்றக்கூடிய விழாவாக, ஏழை எளிய மக்கள் கொண்டாடக்கூடிய விழாவாக, விவசாய பெருங்குடி மக்கள் கொண்டாடக்கூடிய விழாவாக, ஒட்டுமொத்த தமிழர்கள் கொண்டாடக்கூடிய விழாவாக இந்த விழா அமைந்திருக்கிறது. நம்முடைய பண்பாட்டை எடுத்துச் சொல்லக்கூடிய வகையில் வீரமும் விவேகமும் நிறைந்திருக்கக்கூடிய விழாவாக இந்த பொங்கல் விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தந்தை பெரியாரே சொல்லியிருக்கிறார், ஈரோட்டு சிங்கம் பகுத்தறி புகழும் தந்தை பெரியார் அவர்கள். இன்னைக்கு யாரோ பெரியாரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கானுங்க. ஆக அப்படிப்பட்ட பெரியாரை பற்றி பேசக்கூடியவர்கள் எல்லாம், விமர்சனம் செய்து பேசக்கூடியவர்கள் எல்லாம் பேசி நான் அவங்களுக்கு அடையாளம் காட்ட விரும்பல. ஆனால் ஈரோட்டு சிங்க தந்தை பெரியார் அவர்கள், பகுத்தறி புகழ் தந்தை பெரியார் அவர்கள் தன்னுடைய உயிர் பிரிகிற கடைசி நிமிடம் வரையில தமிழுக்காக, தமிழ் இனத்திற்காக, தமிழ் சமுதாயத்திற்காக, மனித உரிமைக்காக, அதுவும் குறிப்பாக பெண்களுடைய உரிமைகளுக்காக போராடியவர், வாதாடியவர் தந்தை பெரியார் அவர்கள். அவரே சொல்லி, தமிழர்களுக்குன்னு விழா இருக்குன்னா அது பொங்கல் விழா தான் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதுவும் வெளியிட்டிருக்கக்கூடிய பொங்கல் வாழ்த்து செய்தியில கூட திருக்குறளை உங்களுக்கு பொங்கல் பரிசாக தரேன் அப்படிதான் சொல்லியிருக்கிறாரு. நம்முடைய திராவிட இயக்கத்தினுடைய ஏடுகளாக விளங்கிய திராவிட நாடு பத்திரிகையாக இருந்தாலும் சரி, இப்பொழுது வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய முரசொலி பத்திரிகையாக இருந்தாலும் சரி, இந்த பத்திரிகைகளெல்லாம் பொங்கல் மலர் சிறப்பிதழ் வெளியிடுவாங்க, பொங்கல் மலர்னு வெளியிடுவாங்க. இப்பவும் முரசொலி வெளியிட்டு இருக்கு. தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சரான உடனே தை பிறப்பிலிருந்து திருவள்ளுவர் ஆண்டு கணக்கை தொடங்கினார். அதற்கு அடுத்த நாள் திருவள்ளுவர் நாள் என்று அந்த நாளுக்கு அடையாளம் காட்டினார். ஆக தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு அவங்கவுங்க ஊரில், சொந்த ஊர்ல எல்லாம், அவங்க பிறந்த ஊரில், அவங்க சொந்த ஊரில், இருந்த ஊரில், வளர்ந்த ஊரில், வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஊரில் இந்த பொங்கல் திருநாளை எழுச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு பார்க்குறீங்க, 13ஆம் தேதியிலிருந்து விடுமுறை, 14 போகி, 15 பொங்கல், 16 மாட்டுப் பொங்கல், அதான் திருவள்ளுவர் தினம், 17 காணும் பொங்கல். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா 18, 19 விடுமுறை. இடையில 17 ஒரு நாள் தான் விடுமுறை இல்லாமல் இருந்துச்சு. 14 தொடங்கினா 20 வரைக்கும் இடையில ஒரு 17ஆம் தேதி தான் விடுமுறை இல்லாமல் இருந்துச்சு. இந்த அரசு 2 நாட்களுக்கு முன்னாடி முடிவு செஞ்சு அந்த 17ஆம் தேதி சேர்த்து விடுமுறை விட்டுருவோம், மக்கள் எழுச்சியாக கொண்டாடட்டும் விழாவன்னு சொல்லி அந்த விடுமுறைக்கு கையெழுத்திட்ட கைதான் இந்த கை. தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட மாடல் அரசு என்பது தேர்தல் நேரத்தில் என்னென்ன உறுதிமொழிகளை சொன்னோமோ, வாக்குறுதிகள் எடுத்து சொன்னோமோ, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன பணிகளை நிறைவேற்றுவோம் என்று மக்களிடத்தில் உறுதி தந்தோமோ, வாக்குறுதி தந்தோமோ, அதையெல்லாம் இன்னைக்கு நிறைவேற்றி கொடுக்கும். 1-2 இருக்கு, இல்லைன்னு சொல்லலை, அதை மறுக்கல. நேற்றைக்கு கூட சட்டமன்றத்தில் நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். அந்த 1-2 கூடயும் விரைவில் அதையும் நிறைவேற்றுவோம், அதில் நாங்கள் எந்த அளவுக்கு பின்வாங்க மாட்டோம் என்று நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன்.